அழகிக்கு குரு கூறும் கலை தெய்வமே என் கலையாவும் தந்த செல்வமே அழகிக்கு குரு கூறும் கலை தெய்வமே அழகிக்கு குரு கூறும் கலை தெய்வமே என் கலையாவும் கலை தெய்வமே ஒன்னருகி வந்தெடும் போது என்னருகை ஒன்னருகி வந்தெடும் போது ஒரு பன்னிருகை முன்னெடுத்து பாதுகாக்கையே அழகை பொருள் போதும் தலைவர்களுக்கும் மருத்துவ வடிவர்களுக்கும் எதிர்கால இளைஞர்களுக்கும் நாடுகளுக்கான சிறப்பு மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது செவ்வு பெருமாள் என்ற பேரவத்தில் அவதரமத்திற்கும் நாள் எனது நெஞ்சார்ந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். செவ்வு பெருமாள் என்ற பேரவத்தில் அவதரமத்தை அது மட்டுமல்ல கோட்டைமணி ஆளக்கூடிய கோட்டை பெருமாளுக்கும் சகோதரன் என்ற பேரவத்தில் அவதரமளித்திருக்கின்றேன். அந்த வருடம் எனது அண்ணன் கோட்டை பெருமாள் என்பவரை விட்டு பிரிந்து எனக்கு 5 வயதில் அறிய பருவத்தில் இருக்கின்ற பொழுது அன்னவருக்கும் இளவருக்கும் ஒரு சிறிய தகவலாக இருந்து அன்னவரிடம் இருந்து நான் அண்ணனிடமிருந்து கோவப்பட்டு கோட்டமலையின் வடபகுதியில் சென்று எனக்கு என்று ஒரு தனி நாட்டை அமைத்து நான் தனியாக திருநபுரிச்சுமே அரசாட்சி செய்து வருகிறேன். அப்படி வருகின்ற பொழுது காலையில் ஒரு முறை மாலையில் ஒரு முறை நாட்டை சுற்றி பார்த்து வந்து வருவது என்னுடைய பழக்கம். அப்படி வருகின்ற பொழுது அந்நாட்டில் பெரியவர்கள் ஆஹா
நமது நாட்டில் ஒரு அரசனாக வாழ்ந்து வருகின்றான். அண்ணவனுக்கு ஒரு அழகான பெண்ணை பார்க்க வேண்டும், அண்ணவனுக்கு திருமணம் முடித்து கண்ணழகு பார்க்க வேண்டும் என்று எண்ணினார்கள். இருந்தாலும் எனக்கு இந்த ஒரு பெண்மணியை தேர்ந்தெடுத்து அண்ணவன் மீது ஆசை வைத்து அண்ணவனை திருமணம் முடிக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டே நான் இருந்தேன். அப்படி இருந்த பொழுது அந்த பெண்ணரசியை பார்த்ததும் அண்ணவனவே நினைத்துக் கொண்டு அழுது பகல் 64 மணி நேரம் நினைத்துக் கொண்டிருந்தேன். அண்ணவனுக்கு இது வழியாக அண்ணவனை நம்ம காதலுக்கு இறங்க வேண்டும், அண்ணவனை நம்ம கையில் போட வேண்டும், அண்ணவனை திருமணம் முடித்து நான் கையோடு அழைக்க வேண்டும் என்று எண்ணி அண்ணவன் மீது ஆசையாக இருந்தேன். அண்ணவனுக்கு அந்த ஆத்தங்கரையோரம் ஓடிக்கொண்டிருக்கும் அந்த நதியை பார்த்து அந்த நதியை இடம் சொன்னால் அண்ணவனுக்கு சேர்ந்து விடுமோ, நம்ம தூது சென்று விடுமோ என்று எண்ணினேன். எப்படி அல்ல, நதியோரம் நதியோரம் நாளல் ஒன்று நாணம் கொண்டு நாட்டியமாறு நானந்த ஆனந்தம் என் சொல்லே. நதியோரம் நதியோரம் நாடல் ஒன்று நாடம் கொண்டு நாட்டியமாறு நானந்த ஆனந்தம் என் சொல்லே. நானந்த ஆனந்தம் என் சொல்லே. ஓடுவதில்லை மலையே முழுவதில்லை வாசுட்டிலே அங்கே ஓடுவதில்லை மலையே முழுவதில்லை. முகிழ்த்தானோ 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 சந்தன காடுக்கும் என் சித்திரை கோடிக்கும் அது தெரியும் நான் என் கையே நானந்த ஆனந்தம் என் சொல்லே. தேயிலை தோட்டம் அங்கே தேவதை அங்கே கொண்டு தேயிலை தோட்டம் ஒரு தேவதை அங்கே துள்ளு பதத்தை அடிகாடு
இதுபோல் இந்த பாடலை பாராட்டி கைதட்டிய எனது அன்பு உள்ளங்களுக்கு எனது நாடக கலை சார்பாகவும் எனது அன்பு அண்ணன் இந்த கிராமத்தைச் சேர்ந்த பாக்கியரசன் குடும்பத்தின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். என் ஆசை கல்லணி சிறப்பாயும் என்றவளை திருமணம் அடித்து அந்த அவள் மீது ஆசை வைத்து எங்கள் இருவரும் திருமணம் அடைந்து 10 ஆண்டுகளாக ஆகிவிட்டது. 16 செல்வம் என்று சொல்லக்கூடிய செல்வங்களை அந்த ஆண்டவன் எங்கள் இருவருக்கும் 15 செல்வங்களைத்தான் கொடுத்தான். 16வது செல்வம் என்று சொல்லக்கூடிய செல்வங்களை கொடுக்கவில்லை. ஏன்? அப்பொழுதா எங்கள் திருமண இந்த உலகத்தில் ஆரம்பிக்க முடியும் என்பதற்காக எங்கள் இருவருக்கும் குழந்தை செல்வம் கொடுக்கவில்லை. காலையில் ஒரு முறை மாலையில் ஒரு முறை நாட்டை சுற்றி பார்த்து நான் வீட்டுக்கு வருகின்ற பொழுது என் மனைவியாகப்பட்டவர் என்ன செய்வான்? வாசலில் அமர்ந்து, மாமா வாருங்கள் சுவாமி, வாருங்கள் வாருங்கள் என்று வரவேற்று சந்தோஷமாக வழி என்னை வரவேற்பார். ஆனால் அன்று ஒரு நாள் வீட்டுக்கு வந்து கொண்டிருந்த பொழுதை கண்கலங்கிக் கொண்டு நின்றான். கணேசனம்மாய் எதற்காக கண்ணீர் வடித்துக் கொண்டு நிற்கிற காரணம் என்ன என்று கேட்டேன். அதற்கு சுவாமி, பார்த்தீர்களா, தாங்கள் காலையிலும் மாலையிலும் நாட்டை சுற்றி பார்ப்பதற்காக நீங்கள் வீட்டை விட்டு வெளியில சென்று விளையாடுகிறீர்கள். நான் குழந்தை இல்லாத காரணத்தால் நம்ம வீதியில விளையாடுகிற குழந்தைகளை பார்த்துக் கொண்டு ஏக்கத்தோடு அந்த குழந்தைகள் தூக்க வேண்டும், கொஞ்சம் வேண்டும், குழந்தை வேண்டும் என்று நான் தூக்க செல்கின்ற பொழுது அந்த குழந்தைகளை பெற்றவர்கள் மக்களில்லா மாபாவி பிள்ளை இல்லா பெரும்பாவி என்று நம்ம இருவரையும் ஏகதரமாக பேசுகின்ற பொழுது இந்த மண்ணுலகிலே இருந்து விடலாம், இல்லை மாண்டு மடித்து விடலாமா என்று நான் எண்ணிக்கொண்டிருந்தேன். அப்பொழுது தாங்கள் வந்து விட்டீர்கள் என்று சொன்னார். கன்னிச்சிரம்பாய், மனம் கலங்க வேண்டாம். ஏன்? உனக்கு குழந்தையாக நான் வாழ்ந்து வருகிறேன், எனக்கு குழந்தையாக நீ வந்து வருகிறாய். அப்படி இருக்கும் தருணத்தில் எதற்காக மனம் கலங்க வேண்டும் என்று சுவாமி தாங்கள் சொல்லுவது உண்மைதான். ஆண்களுக்கு ஒரு துன்பம் வந்தால் துன்பம் என்பதை நீக்க விடுவீர்கள், துயரம் என்பதை ஒதுக்க விடுவீர்கள். ஏனென்றால் ஆணுக்கான ஒரு கடையில உட்கார்ந்து பேசிக்கொண்டு சந்தோஷத்தை மகிழ்ந்து வீட்டுக்கு வரும்போது அந்த கவலையை தீர்த்து விட்டு வந்து விடுவீர்கள். பெண்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தால் அந்த கஷ்டத்திலிருந்து மீள முடியவில்லை. நினைத்த போதெல்லாம் இந்த கண்ணிலே இருந்து கண்ணீரை வருகின்ற பொழுது இந்த மண்ணும் பொண்ணு ஒண்ணி என்று சொல்வது போல் இந்த மண்ணை அழித்து நான் எப்படியெல்லாம் உதிர்கிறதோ அதுபோல் என் கண்ணிலே இருந்து கண்ணீரை வருகின்ற பொழுது என் மனம் துடித்து வேதனைப்படுகின்ற பொழுது நான் என்ன செய்வது என்று தெரியவில்லை சுவாமி என்று கேட்டார். கண்ணே, மனம் கலங்க வேண்டாம். உன்னை நான் என்னதான் ஆறுதல் சொல்லுவது என்று தெரியாமல் நான் அந்த மனுக்கு எப்படியெல்லாம் ஆறுதல் சொல்லுவது என்று தெரியாமல் வேதனைப்பட்டேன். எப்படியெல்லாம் தெரியுமா? பட்டு வண்ண ரோசாவா பார்த்தகன் மூடா பாசம் என்னும் நீரே ஆசையிலா வனத்தே அள்ளி வச்ச வேலையிலே முள்ளிருந்து பட்டதம்மா பட்டாரும் சுத்தமில்லே பாவையுந்த பொங்குக்குள்ளே பட்டு வண்ண ரோசாவா பார்த்தகன் மூடா பாசம் என்னும் நீரே ஆசையிலா வனத்தே அள்ளி வச்ச வேலையிலே முள்ளிருந்து பட்டதம்மா பட்டாரும் சுத்தமில்லே பாவையுந்த பொங்குக்குள்ளே ரோசாவா பார்த்தகன் மூடா பாசம் என்னும் நீரே ஆசையிலா வனத்தே அள்ளி வச்ச வேலையிலே முள்ளிருந்து பட்டதம்மா பட்டாலே
ஓடும் தண்ணீரே நீருற்றாக நீரு உனக்கு ராசாத்தி முன்னிருந்து பற்றதமா பட்டாலும் பாவையிட்டு புள்ளி. வணக்கம், நெஞ்சார்ந்த வணக்கம். என்னதான் என் காதலிக்கு என் ஆட்சி மனைவிய வேதனைகளை துன்பத்துகளை நீக்கினாலும் அவள் மனம் கலங்கி கொண்டுதான் இருந்தாலும் காலையிலும் வாழையிலும் நாட்டை சுற்றி நான் வருகின்ற பொழுது ஒரு சிறிய தமிழ் எழுதி கோட்டமலை ஆளக்கூடிய கோட்டை பெருமாளுக்கும் கோட்டை கருப்பாய்க்கும் ஒரே பிரசவத்தில் 7 பெண் குழந்தை பிறந்திருக்கிறதாக தமிழ் எழுதி என் ஆட்சி மனைவி சிறப்பை அழைக்கப்பட்டோம். இருவரும் அங்கு செல்லப்பட்டோம். அண்ணவன் யார் என்று அறியாமல் நான் தான் வந்தேன். அழகு மலையான் என்று அண்ணவனுக்கு அறியக்கூடாது. என் மனைவிதான் மகாலட்சுமி என்பது அண்ணவனுக்கு அறியாமல் நீதி உள்ளவன், நேர்மை உள்ளவன், நன்கு நெஞ்ச உண்டவன் இல்லை கண் நெஞ்ச உண்டவன் அண்ணவனை சொல்லிச்சு பார்க்கப்பட்டவன். கண்ணை சிறப்பாகி எங்கே இருக்கின்றாய்? எப்படி எல்லாம் இருக்கின்றாய் கண்ணே? கண்ணி சிறப்பாய் மங்களம் உண்டாகட்டும். கண்ணி இந்த மண் உலகிலே முதலாக பார்க்கின்ற பொழுது உன்னை எப்படி எல்லாம் இருந்தாய் தெரியுமா? மிகவும் அழகாக இருந்தாய். அழகி என்றால் எத்தனை அழகெல்லாம் இருக்கின்றது. மலர் என்றால் எத்தனை மலர்கள்லாம் பூத்து குழந்து கொண்டிருக்கின்றது. உன் முகத்தை பார்த்த பொழுது உனக்கு ஒரு மலர் தரலாம் என்று எண்ணி, ஆனால் இந்த மலர் கொடுத்தாலும் அந்த ஆண்டவனுடைய மலர் ஒரு தங்க மலர் ஒன்று கொடுக்கலாம் என்று எண்ணி இருந்தாலும் என் இந்த மண்ணுலகிலே முதலாக பார்க்கின்ற பொழுது உன்னை நினைத்த போது என் மனசிலே எப்படியெல்லாம் ஆசைகளை வைத்தேன் தெரியுமா? நீ எப்படியெல்லாம் வருவாளோ வரமாட்டாளோ என்று நீ ஏக்கத்தில் இருந்த தெரியுமே. வாராதிருப்பாளோ என் வண்ணமலர் கண்ணியவள், அவள் தேராதிருப்பாளோ
என்னதான் இருந்தாலும் இந்த பக்க விளக்கல் இருந்தால்தான் ஒரு ரசனையோட போக முடியும். எனது அருமை சகோதரர்கள் இருவரும் எனது மாமா உங்கள் அன்பாலே என்னதான் இருந்தாலும் எனது ஆசை நம்பர் ஒளி அணு ஒளி என்றால் இப்படித்தான் இருக்கணும் என்றால் அள்ளி அள்ளி பாடிக்க என்று சொல்லி. ஆனா அவருடைய வழிவழி வம்சங்களும் பேரும் மூலமாக ஆண்டாண்டு காலமும் அந்த அத்தனுடைய கருணையாலும் இந்த மண்ணுலகிலே அவன் வம்சவழி வளர்வரை அந்த மைச்சட்டுடைய நீதி நினைத்துக் கொண்டிருக்கும் என்னுடைய சரபாகம் எனது நாட கலைக்குரிய சரபாகம் நெஞ்சண்ட வணக்கம் வணக்கம் வணக்கமலை. இப்படித்தான் இருக்க வேண்டும் மைச்சட்டு கண்டிப்பாய். உன்னை முதலாக பார்த்து உன் முகத்தை பார்த்து உனக்கு சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று எண்ணினே. இருந்தாலும் என் அத்தை விட்ட மல்லிகை உன் முகத்தை பார்க்கும் போது என் வேதனை அத்தை விட்ட மல்லிகைப்பூ ஆசை தேர்ந்த முல்லப்பூ மாம்பழ கண்ணத்திலே மாறி மாறி தந்தாரே அத்தை விட்ட மல்லிகைப்பூவே என் கடவுள்கள் முன்னாலே இருக்க பாடலாம் என்று பாடிக்கொண்டே இருக்கலாம். இருந்தாலும் அந்த நேரங்களில் இருந்து கொண்டிருக்கிறது கண்ணி சிறப்பாய். நான் நாட்டை சுற்றி பார்த்து வருகிற பொழுது சிறிய தமிழ் இருந்தேன். கோட்டவனை ஆளக்கூடிய கோட்டை பெருமாளுக்கும் கோட்டை கருப்பைக்கு ஒரே பிரசவத்தி 7 பெருமாளுக்கு பிறந்திருக்கிறாங்க தமிழ் இருந்தேன். உண்மைதான். இருவரும் அங்கு செல்ல வேண்டும். யார் என்று அறியாமல் அவன் நீதி உள்ளவனா நெஞ்சு உள்ளவனா நல்ல நெஞ்சு கொண்டவனா இல்ல கண் நெஞ்சு கொண்டவனா சோதிச்சு பார்க்க முடிந்தா குழந்தைகளை தருவானா என்று சோதிச்சு பார்ப்போம். கொடுக்கவனை இல்லாதற்கு உள்ள தண்டனைகளை கொடுத்து விட்டு நம்ம வந்த வழியை சென்று வருவோமா?
பாத்தீங்களா? பார்த்தீங்களா? ஆமாமா. ஒரு கணவனும் மனைவியும் வீட்டை விட்டு வெளியில செல்லுகின்ற பொழுது அந்த நிலகுடம் தண்ணி கொண்டாலும் பெண்கள் மூஞ்சில விழிச்சா போற காரியம் வெற்றி நடக்கும் என்று சொல்லுவாங்க. ஆமா. அதே ஒரு கண்ணும் தாயும் வருகிற பசுமாட்டு மூஞ்சில விழிச்சா ஆஹா போற காரியம் நன்றாக நடக்கும் என்று சொல்லுவார்கள். உண்மைதானே? ஆனா நாங்க இருவரும் வீட்டை விட்டு வெளியில செல்லுகின்ற பொழுது சாத பாம்பு குறுக்க போனது போல, ஆமா, கரும்பூட குறுக்க போனது போல, எங்க போறிய எல்லாத்துக்கும் போறிய என்ன தூக்க போறிய கேட்கிறானே நீ மூஞ்சில முடிச்சாங்க. சாரப்பாம்புக்கு விறுவிறுன்னா ஆமா மாட்டுக்காரனை தேடி போவான். அதே மாதிரி இப்ப மாட்டுக்காரன் தேடி வந்துருக்கு. நீங்க வேற எங்க போனாலும் எங்க போறிய எதுக்கு போறிய கேட்க மாட்டேன். சரி நேரல என்னதுக்குலாம் வாடி அந்த வார்த்தையை சொல்லு. அப்படி என்னமோ கையை கொண்டு என்னமோ சாதாரணமா ஒரு கணவன் மனைவி வந்த போது எங்க ஓடி கேட்கணும். ஓ அப்படியா? சரி பரவாயில்ல. எப்படின்னா இந்த ஊருக்கு வந்த சொல்ற நம்ம வந்து கொண்டிருக்கும் போது என்ன சொன்னார்? நம்ம ஊருக்கு நம்பி வந்திருக்காங்க, திருவிழாக்காக நாடகத்துக்கு வந்திருக்காங்க, அன்னைவங்க வாங்க என்ன வரவேற்பு பண்ணார். அவர் பண்ணுனது நம்ம ஊரே பண்ணுனது போல நமக்கு. ஏன்னா அவர் ஊரை இங்க கோயில்ல இருந்தாங்க. அந்த ஒரு கடவுள் இந்த ஊரே பண்ணுனது போல அவர் ஒரு நாள் செஞ்சாரா? ஐயா வாங்க, எங்க இருந்து வந்தீங்க, என்ன வந்தீங்க, வாங்க சாப்பிடுங்க, சாப்பிட்டு நைட்டு போய் ஆரம்பிக்கலாம் வாங்க, எவ்வளவு ஒரு பந்தவாசம் வச்சிருந்தார். அப்ப நம்ம எப்போ சந்தோஷம் எப்படி இருந்தது? வந்த சொல்லு டேய் போடாங்க அப்படின்னு அவர் கேட்டு அதே நம்ம ஏசனி அந்த மாதிரி சொல்லியிருந்தா நம்ம என்ன செய்வோம்? போயிருப்போம்ல. அந்த மாதிரி வந்தவங்களே ஐயா வாங்க, தாங்கள் எங்க இருந்து வந்தீர்கள், எதற்காக வந்தீர்கள், தாங்கள் யார் அப்படின்னு ஒரு பாங்கா பதமா சொன்னா பரவாயில்லை. தாங்கள் யார்? ஏன் நீங்க சொல்ல மாட்டீங்களோ? ஏன் நீங்க சொன்ன முகத்தாவுக்கு முதல்ல வரணுமோ? ஏன் நீங்க சொன்ன உங்க அப்பி விட்டு மண்ட முதல்ல கொண்டு போயிருமோ? ஏன் நீங்க சொன்ன முகத்தாவுக்கு என்ன இருக்கு? யாருங்க நீங்க? நீங்க ஏன் நீங்க சொல்லுங்க. ஏன் நீங்க சொல்ல மாட்டீங்களா? ஏன் கேட்டதை சொல்லுவீங்களா? அட ஏன் சொன்னதை நீங்க கேட்கல. சரி சொல்லுங்க கேட்குறேன். சரி கேள்வி சொல்றேன். என்னத்தை சொல்றீங்க? என்னத்தை கேட்குற? இதே மாதிரி இருந்தா கருப்புசாமி நாளானைக்கு தான் வர முடியும். ஒரு ஓட்டாக்கி போக நாடகம் முடியும். ஆமா ஆமா. சரி யார் நீங்க? ஆறு நாங்க ரெண்டே வேலை வந்திருக்கோம். அப்புறம் ஆறுங்க யார் நீங்க? ஓஹோ தாங்கள் யார்? அப்படியா? தாங்கள் இங்க இருக்கக்கூடிய காரணம் என்ன? தாங்கள் யார்? அமைச்சர். அமைச்சர்? இந்த நாட்டுக்கு அமைச்சரா? இல்ல இந்த கோட்டைக்கு. இது இல்ல கோட்டைக்கு. இந்த கோட்டைக்கு அமைச்சர். ஓஹோ தாங்கள் இங்க மந்திரி வேலை பார்க்கிறீர்கள். மந்திரி எனக்கு கை கொடுங்க. கையை கொடுங்க. பரவாயில்லை. ஏன்னா கோபம் இருக்கும் இடத்தில் குணம் இருக்கும்னு சொல்லுவாங்க. அகத்தின் அழகை முகத்தில் வந்தால் தெரியும்னு சொல்லுவாங்க. ஆனா தாங்களிடம் கோபம் இருந்தது. அதுபோல் இந்த நாட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் இந்த கோட்டைக்கும் ஒரு அரண்மனை காவலனாக இருக்கிறதா ஒரு கோபம் இருக்கத்தான் வேண்டும். பரவாயில்லை. நான் யார் தெரியுமா? நான் நாயே அப்படின்னு சொல்லல. நான் யார் தெரியுமா? தாங்கள் யார் தெரியுமா? என் பெயர் சேவக பெருமாள். ஓ நீங்க சேவை பண்றீங்களா? ஏன் உனக்கு காலையை கேட்கலாம்? சேவக பெருமாள். என் மனைவி சிறப்பாய். ஏய் என்ன வார்த்தை பேசுகிற? என்ன பேச்சு பேசுற? யார் பேட்டினா நம்ம பேட்டி. ஆமா. யார் மரதங்கம்னா நம்ம மரதங்கம். யார் ஆல்ரவுண்டர்னா நம்ம ஆல்ரவுண்டர். யார் மைச்சட்னா நம்ம மைச்சட். அது மாதிரி யார் கொண்டாட்டா நம்ம கொண்டாட்டி. என்னையா வார்த்தை? நான் கேளு, ஐயா மரங்க கேளு, அம்மா மரங்க எல்லாமே இருக்காங்க, அண்ணன் எல்லாமே இருக்காங்க. ஒரு கணவன் மனைவி வந்த போது என்ன கேட்கலாம்? ஒரு நம்பனுக்காக ஒரு உயிர் உடுக்க வேண்டிய நம்பனா இருந்தாலும் அந்தவனுக்காக என்ன செய்வான் தெரியுமா? ஒரு தோழனுக்கு செய்ய வேண்டியது அவன் வீட்டிலே மாளிகை இருந்தாலும் அவனுக்காக எழுதி கொடுப்பான். சொத்து சுகம் இருந்தாலும் எழுதி கொடுப்பான். அவனுடைய தன் உயிரை கூட அவனுக்கு கொடுப்பான். ஆனா கட்டுன மனைவியை மட்டும் யாருக்குமே இதுவரை விட்டு கொடுத்த தனித்தனிமே இருக்காங்க. அது ஒண்ணு மறுக்க தனக்கு மட்டும்தான் சொந்தம், யாருக்குமே கிடையாது. என்னங்க ஆச்சரியமாக இருக்கு? தாங்கள் நாடகத்துக்கு வந்துட்டீங்கன்னா
ஆமா நீ வீதி வரமா வீடு கட்டிருக்கனால அப்ப வரவு உறவு வீதி கணக்கு இல்ல என் வீடு வந்து கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி அதான் நான் சொல்றேன் கோயிலுக்கு போறதுனால உன் வீட்டு வாசல்ல கல்வி போட்டு கல்வி போட்டு தான் கோயிலுக்கு போவோம். அப்புறம் அதை வச்சு அங்க கொண்டு போக முடியாது. அது கரெக்ட் தான் சொல்றேன். பரவாயில்ல வேற மாதிரி வந்த மாதிரி வந்துச்சு. இதுக்கு நீ முன்னாடி என்ன அபிஷேகம் பண்ண முடியல? நீ தானே சொன்னேன் என் வீட்டு வாசல்ல எத்தனை செருப்பு கிடக்குன்னு நீ தானே சொன்னேன். கோயிலுக்கு போறவங்க கல்வி போட்டு போவாங்க. விடிஞ்சா செவ்வாய்க்கிழமை எல்லா பேரும் அங்க கட்டி போட்டு தான் போவாங்க. பரவாயில்ல சரி நான் செவ்வு பெருமாள் என் மனைவி எங்க இருவருக்கு திருமணம் பண்ணி 10 வருஷம் ஆகிவிட்டது. எங்க இருவருக்கும் குழந்தை பாக்கியமே இல்லை. 10 வருஷமா சும்மா தான் இருந்தீங்களா? என்னையா 10 வருஷமா சும்மா தான் இருந்தீங்களா? கல்யாணம் மனைவி ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு சந்தோஷமா கோயில் குளம் நாடு நகரங்கள் அத்தனையும் சொந்த பந்தங்கள் அத்தனையும் பார்த்து விட்டுனே வருவேன். அப்புறம் எப்படி சும்மா இருப்பேன்? அப்புறம் என்ன குழந்தை இல்லை? என்னையா இதுக்கு குழந்தை இல்லாததுன்னு இதுக்கு என்னையா இருக்கு? ஒருவேளை டவர் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். ஏய் ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி கூட டவர் இல்லை. இன்னைக்கு பாருங்க கேட்டு பாரு 3 கிலோமீட்டருக்கு ஒரு டவர் இருக்கு. எப்படி டவர்லாம் இருக்கும்? அந்த டவர் கேட்கல உங்களுக்கு ஏன்னா ஒருவேளை மாடு முடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா இது ஏன்னு கேட்டா சோள பையன் பாரு அப்படியே அவுத்து சொல்லி அதுல போயிட்டு முடிச்சுட்டு போறது. அப்படியே குழந்தை இல்லை. என்னையா கல்யாணம் பண்ணா எங்க இருவருக்கும் குழந்தை பாய்க்கணும்னு சொன்னா அப்புறம் குழந்தை எப்படி இல்லை எதுக்கு இல்லைன்னு சொன்னா எத்தனை பேர் வந்துகிட்டு இருக்காங்க பார்த்தியா? அவங்க தெய்வ பிறப்பாக கூட வந்துகிட்டு இருக்கலாம். அது போல எங்களையும் வாழ வைத்திருக்கலாம். அந்த ஆண்டவனாக பட்டவன் எங்க இருவருக்கும் குழந்தை பாக்கியமே இல்லையா? உங்க பொண்டாட்டிக்கு குழந்தை இல்லை. குழந்தை இல்லை. உங்க பொண்டாட்டி ஏன்ட்டு அனுப்புங்க. என்னையா என்ன சொல்ற? உங்ககிட்ட அனுப்புனாப்புல என்ன கோயில் குளத்துக்கு விட்டு ஏன் நாங்க கோயில் குளம் நாடு நகரங்கள் நான் இருக்க வேண்டிய எல்லையே கோயில் தானையா? போற கோயிலா? நான் குட்டியோட கோயில வந்து புடுக்கடி பூஜாரி இல்ல உடுக்கடி பூஜாரி உடுக்கடி அவர் ஒரு தடவை போட்டா போதும். டேய் நம்புதி வார்த்தையை சொல்லியா? அப்புறம் அது என்ன 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 ஆச்சரியம் பண்ண? இல்ல இது ஓ ஆமா சரி ரைட் மாமா அப்படிதான் மாமா இருக்கு. ஆமா இப்போ உங்களுக்கு வந்து குழந்தை இல்ல. குழந்தை இல்லை. எந்த குழந்தைகளை பார்த்தாலும் தூக்கணும் என்று ஒரு ஆசைப்படுகிறார். அதுதான் குழந்தை இல்லாத காரணத்தால் ஒரு சிறிய தவறு சொல்லிட்டு சொல்லுகிறவா அண்ணனே தாங்கள் வந்திருக்கிறதா அண்ணன் சொல்லிடுறீங்களா? அண்ணா கோட்டை பெருமா ஆமா அப்ப அவருக்கு நீங்க தம்பி. அப்ப நீங்க 2 பேரும் அண்ணா தம்பியா? ஏன் என்னையா வார்த்தை சொல்ற? ஒவ்வொரு வார்த்தையை வெல்லும் கொள்ளும் என்று சொல்லுவார்கள். ஒரு வார்த்தை தான் வெல்லும், ஒரு வார்த்தை தான் கொள்ளும். ஒரு ஆப்போசிட்டை பார்த்து என்ன வார்த்தை சொல்கிற? என்ன சொல்றப்ப நானும் அவன் என்ன இப்ப நான் என்ன சொன்னேன்? இல்ல நான் என்ன சொன்னேன்னு தான் கேட்டேன். அதை நல்லாதான் சொன்னானா எனக்கு இல்ல இந்த மீச இருக்கிறதுனால அப்படித்தான் உங்களுக்கு கேட்கும். ஆமா இதெல்லாம் எப்படியா இந்த மீசையை அது மீச இருக்கிறதுனால கோணவாயி அதனால அப்படித்தான் இருக்கு. நீங்க என்ன மீச வளர்த்த ஆம்பளையாங்கிறீங்க? அது இல்ல மீச வச்ச ஆம்பளையா? இங்க வாடா மீச பாப்பா. நான் மீசை இல்ல உங்களை உட்கார்ந்திருக்கால உங்களை மீச வச்ச ஆம்பளையாங்க இருக்கு. எல்லாரும் மீசை எடுத்திருக்காங்க. அவங்கள மீச வச்ச ஆம்பளையே கிடையாது. அப்புறம் சத்தியமா சொல்றேன், இந்த அம்மனுக்கு போதா சொல்றேன், இவங்க யாருமே உட்கார்ந்திருக்க ஆம்பளைல யாருமே மீச வச்ச ஆம்பளை கிடையாது. அப்படியெல்லாம் பேசாதா? ஐயாலாம் கோவத்துல மீசை தடவனாரா? உண்மையை சொல்றேன், அவங்க மீச வச்ச ஆம்பளை கிடையாது. அப்புறம் நான் ஒரு வாரத்தை மீச வச்ச ஆம்பளை. எப்படியா? அவங்கள மீச வளர்த்த ஆம்பளை. ஓஹோ மீசையை வளர்த்தாங்க. சரி நீ? நான் மீச வச்ச ஆம்பளை. இப்ப வச்சுட்டு வந்து உள்ள போய் எடுத்து பேப்பர் வச்சுக்கோ. அப்படி சொல்ல. அப்ப நீ வச்சாமலா? நான் மீசை வச்சாமலா? ஆமா ஆமா பரவாயில்ல. இப்ப யாரும் ஒத்துக்கிறீங்க ஒரு ஆள் தானா? நீங்க வந்து மகாராஜாவா பாக்கணும். எப்படின்னா குழந்தை இல்லாத காரணத்தால் என் மனைவி ஒரே ஏக்கத்தில் இருந்தா. அப்படி இருக்கும்போது ஒரு சிறிய தவறு இருந்தேன். என்ன? கோட்டமலை ஆளக்கூடிய கோட்டை பெருமானுக்கும் எங்க மகாராஜா ஆமா கோட்டை கருப்பாய்க்கும் எங்க மகாராணி ஒரே பிரசவத்தில் 9 பெண் குழந்தை பிறந்ததாக தகவல் இருந்தேன். யோ குழந்தை ஒரே பிரசவத்துல 9 பெண் குழந்தை. 9 பிள்ளை எப்படியா பிறகு? அப்புறம் இல்ல அதெல்லாம் 9 பிள்ளை இல்ல. 12 இல்ல. என்ன 10-12 பிள்ளை இருக்குமா? இல்ல 12 இல்ல. சரி பிறந்தது 7 தானே. அது யார் சொன்னது? 7 சரி போடா. ஏன்னா தாங்கள் வரும்போது நினைச்சேன். ஏன்னா வீட்டுல உள்ளவனுக்கு விவேகம் இருக்கும், விவேகம் உள்ளவனுக்கு என்ன நீதி இருக்கும்.
அல்லவன் கோபம் இருக்கும். தாங்கள்கிட்ட இருந்த அத்தனைக்குமே நீங்க உண்மை சொல்லிவிட்டீர்கள். எப்படி என்றால் உண்மையாவே ஏழு குழந்தைதானா இல்ல நீதியா சொல்லுவானா என்று நான் சோதிச்சு தங்களை பார்த்தேன். ஆனா உண்மையாவே ஏழு குழந்தைன்னு சொல்லிவிட்டீர்கள். தாங்கள் வந்திருக்கிறாங்க சொல்லுங்கள். நாங்கள் இந்த அரவணை சுத்தி பார்த்து வருகிறோம். குழந்தைகளை நாங்கள் பார்ப்பதற்கு நீதான் ஏற்பாடு செய்ய வேண்டும். ஓரமா இருக்க என்னையா ஓரமா இருக்கு ஓரமா இருக்கு. மகாராஜா 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 ஐயா காரணம் நம்ம இடத்துக்கு 2 பேர் வந்திருக்காங்க. அப்படியா? ஆமா. யாரு என்ன? புருஷனை கொண்டாட்டி புருஷன் பிள்ளையா? ஆமா. அப்ப 2 பேர் வந்தா புருஷன் பிள்ளை. ஆமா. ஆண்டது வரல. என்ன வந்திருக்காங்க கொண்டாட்டி புருஷன். கொண்டாட்டி புருஷனா? பேர் என்ன சொன்னாங்க? அவங்க பேர் வந்து சிவபெருமாள் சிலம்பாய். சிவபெருமாள் சிலம்பாயா? கேள்விப்பட்ட பேரே இல்லையே. உங்க தம்பின்னு சொல்றாங்க. தம்பியே கிடையாதுப்பா. என்னது? தம்பியே கிடையாது. உங்களுக்கு தம்பி இல்லையே. தம்பி இல்லையா? ஆமா. அப்ப தம்பி இல்லாம எப்படி ஏழுல பத்தியா? தெரியாது. தாங்கள் சொல்றது போல இல்ல. கணபர்த்த தம்பி இல்ல இருக்குது. தெரியுது. தம்பின்னு தான் வந்திருக்காங்க. அதுக்கு வரல பார்க்கலாம். வாங்க சின்ன சின்ன. ஓடி சரணமே. அழகு கோடி சரணமே எந்தனமா ஒற்றமனாமே ஒட்டத்தி ஒற்றமனாமே ஒட்டத்தி கோடி சரணமே கோடி சரணமே சீதனே ஒடன கோடி தம்பி பல்லாண்டு வந்திருக்கிறீர்களாக. அண்ணா அந்நாட்டு படிந்து விட்டீர்கள். தம்பி என்று வாழ்த்தி விட்டேன். நாங்கள் யார் என்று எனக்கு தெரியவில்லையே. அண்ணா என் பெயர் செவபெருமாள். சிவபெருமாள். உண்மைதான். என் மனைவி சிறப்பாய் பல்லாண்டுகள் வந்து தனக்கு 5 வயதாக இருக்கின்ற பொழுது தங்களிடம் கோபத்தோடு தங்களுக்கு பள்ளியை விளையாடி கொண்டிருக்கின்ற பொழுது இருவருக்கும் தகராறாக வந்து தங்களிடம் கோபப்பட்டு நான் கோட்டமணியில் படபயணம் சென்று எனக்கு இது ஒரு தனி நாட்டை அமைத்து நான் தனியாக வந்து தங்க பிரச்சனை என்பது இப்பொழுதுதான் ஞாபகம் வருகிறது. உண்மை. சின்ன சின்ன வயது ஆட்டங்கள் விவரத்தில் இருவரும் விளையாடி கொண்டிருக்கும் பொழுது கோழி புட்டா. உங்க குண்டு அவர் குண்டுல வச்சு அவர் குண்டு உங்க குண்டுல வச்சு இல்ல மந்திரியாரு, நீங்க மறந்துட்டீங்க. நீங்க மறந்துட்டீங்க. நாங்க 2 பேரும் குண்டு விளையாடணும். உங்க குண்டு குறுக்கா வந்துச்சு. தம்பி குண்டு உங்க குண்டுல பட்டு உங்க குண்டு ஒரு குண்டு உடஞ்சு போச்சு. ஒத்த குண்டோட தெரியுது. ஆமா, அதுதான் உண்மை. ஆமா ஆமா. அன்று சற்று தம்பியை ஏய் ஒட்ட கடமையை போட்டுக்காரா? திட்டிவிட்ட கருத்தில் கோபத்தை கொண்டு பட்ட சொல்லி நம்பி இப்ப வந்திருக்கிறீர்கள். வந்த விவரம் தெரியுதாமா? அண்ணா ஒரு சிறிய தமிழ் இருந்து சிறிய தமிழ் எங்க இருவருக்கு திருமணம் அடைந்து 10 ஆண்டுகளாக ஆகிவிட்டது. எங்க இருவருக்கும் சரி. அந்த குழந்தை பாக்கியமே இல்லாமல் நாங்கள் இருவரும் வந்து வருகிறோம் மண்ணுலகே. உண்மைதான். அப்படி இருக்கின்ற பொழுது வீதியில விளையாடுகிற குழந்தைகளை என் மனைவியாகப்பட்டவள் தூக்க செல்கின்ற பொழுது எல்லாம் தரக்குறவாக பேசுகின்ற போது வேதனைப்பட்டார். நான் நாட்டை சுற்றி நான் வீட்டுக்கு வருகின்ற போது ஒரு சிறிய தமிழ் இருக்கு. எப்படி என்றால் எப்படி? கோட்டமணி ஆளக்கூடிய கோட்டை பெருமாளுக்கும் கோட்டை கருப்பாய்க்கும் ஒரே பிரசவத்தை என்ன பார்த்து சொல்லுகிறார் மந்திரியாரு? மகாராஜா என்ன உங்களே பார்க்கறாரு? இல்ல ராஜா நாங்க சொல்லுங்க. ஒரே பிரசவத்தில்
மந்திரியாரு மகாராஜா என்ன இல்ல கொசு மொய்க்குது. இப்படித்தான் இருக்க வேண்டும். ஆமா. ஏன்னா மகாராஜாவுக்கு கொசு கடிக்கூடாதுல்ல. ஆமா. அப்படிதான் இருக்க வேண்டும். கையை குழந்தை சொல்லுங்க. அந்த கொட்டமனை ஆளக்கூடிய கொட்ட பெருமாளுக்கும் கொட்ட கருப்பாய்க்கும் ஒரே பிரசபதி. மந்திரியாரு இல்ல மூக்குல எல்லாம் இப்படி வந்தேன். சொல்லுங்க சொல்லுங்க. ஒரே பிரசபதி ஏன் பெண் குழந்தை பிறந்ததாக தமிழில் இருக்கு 7 குழந்தைகள். உண்மை தம்பி, அந்த தவங்கள் அறிந்த போது இருவரும் அங்கு செல்ல வேண்டும். அந்த குழந்தைகளை பார்த்து விட்டு கொஞ்சம் விட்டு கொலையை விட்டு ஒரு குழந்தை வெளியில தனமாக பெற்று வர வேண்டும் என்று தாங்கள் இருவரும் தாங்கள் உங்கள் எண்ணம் நியாயமானதுதான். ஆனாலும் அரண்மனை குழந்தைகளே கேட்கவில்லையாப்பா? என்ன சொல்லி உண்மை அப்படியா? இதோ தவறான வார்த்தையை கேட்டு வந்திருக்கின்றீர்கள். இருந்தாலும் வந்தாலும் உபசரிப்பது அரண்மனை பண்பாடு. அரண்மனை சென்று அறுசுவை உணவு சென்று இழைப்பாரி வாருங்கள். அப்படியா? சென்று வாருங்கள். அப்படியே மந்திரியே என்ன தெரிவித்திருந்தேன்? குழந்தைகளை பற்றி நாட்டுக்கு தெரிந்தால் என்ன கண்ணீர் தெரிவித்திருந்தேன்? தங்கள் சிரசை வெட்டி தங்களை கருத்தை கொடுத்து தங்களை கண்ணீர் செய்வது தெரிவித்திருந்தேன். எப்படி கண்டது? விஷயம் தெரிந்து விட்டதா? எமனுக்கு 7 குழந்தைகளை கொடுத்தாலும் கொடுப்பார்கள். யாரேனும் ஒரு குழந்தை உயிரோடு கொடுப்பார்களா? கொடுக்க மாட்டார்கள். அப்படின்னு கணக்குள்ள ஒரு குழந்தை தானமாக கேட்டு வந்திருக்கின்றார்கள். எப்படி கொடுப்பது? மகாராஜா கொடுக்கப்படாது. கொடுக்கப்படாது. அப்படி என்ற குழந்தைகளை அவர்கள் தெரியாமல் மறைத்து வைக்க வேண்டும். மகாராஜா நமது கோட்டை அரண்மனையில் கோழி அடைக்கக்கூடிய பஞ்சாரம் இருக்கிறது. மந்திரியாரு மகாராஜா சரி, அந்த பஞ்சாரத்தில் 7 குழந்தையும் மறைத்து வைத்து விடுவோம். அன்னவர்கள் கேட்டால் என்ன மந்திரியாரு என்னுடைய செல்வ குழந்தைகளை கோழிகளுக்கு பஞ்சாயத்து அமைத்து வைக்க வேண்டுமா? மகாராஜா அப்பதே உனக்கு சந்தேகம் வராது. சந்தேகம் வராது. ஆமா மகாராஜா. மூச்சு முட்டும் அல்லவா? அந்த உள்ள ஓட்டை இருக்கு, அந்த ஓட்டையை ஒரு துவாரங்கள் வழியாக அப்படி சொல்லுங்க. அப்படி என்னுடைய அருமை மகளை கோயிலுக்கு பஞ்சத்தை அமைத்து வைக்க வேண்டும். ஆமா மகாராஜா. இப்பொழுது அருமை மகளை அழைத்து வருகிறீர்களா? அப்படியா இருக்கு? அப்படியா? அம்மா கங்காயி, கங்காயி. பல்லாண்டு வாழ்க கண்ணே. எதற்கு அழைத்திருக்கிறார்? அரண்மனைக்கு வந்து சித்தப்பா சித்தியை வந்திருக்கிறார்கள். சித்தப்பா சித்தியா? நம்ம அரண்மனைக்கு வந்தாங்களா? வேண்டாம் அம்மா.
உண்மைதான். வேண்டாம், அனுமதி பார்க்க கூடாது. பிள்ளைகளா பிறந்த மக்களா மாபாவே இருக்கின்றார்கள். அது மட்டும் இல்ல, 7 குழந்தை ஒரு குழந்தை தானமாக பெற வேண்டும் என்று வந்திருக்கின்றார்கள். எவனுக்கு 7 குழந்தை கொடுத்தாலும் கொடுப்பார்கள், யாரேனும் ஒரு குழந்தை கொடுப்பார்களா கண்ணே? வேண்டாம் அம்மா. அண்ணன் அரண்மனையை சுற்றி பார்த்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அரண்மனை பற்றி செல்லும் வரையிலும் இது தந்தைக்காக 3 நாளைக்கு கோயிலுக்கு மந்தத்தை அமர்ந்த வேண்டும் அம்மா. சரிங்கப்பா, நீங்க என்ன சொல்றீங்களோ அதை அப்படியே கேட்கிறேன். அப்படியா மந்திரியாரு? என் அருமை குழந்தைகளை கோயிலுக்கு மந்தத்தை அமர்த்தி நிற்க வேண்டும். நான் அழைக்கும் பொழுது அழைத்து வர வேண்டும். கவுத்துருவோம் என்ன சார்? பஞ்சாரத்துல மிச்சரை எங்க அப்பா பத்தியா பஞ்சார குடையில அடைக்க சொல்றாருன்னு. ஆமா பஞ்சார தாக்குமா? இல்ல பஞ்சாரம் கொஞ்சம் பெருசா இல்ல மிச்சரே, என்னைய பஞ்சார குடையில அடைக்க சொல்லி அப்பா சொல்லிட்டு போயிட்டாரு. ஆமா அவர் போட வாங்க நம்ம போய் சித்தப்பா வீட்டுக்கு பாத்துட்டு அப்பா சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்பா சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்பா மொழியை தட்டலாமா? அப்பா மொழியை தட்டக்கூடாது. அப்பா மொழியை தட்டினா நீ இப்படி இருக்க. நீ இப்படி இருக்க. என்ன இப்படி இருந்தா உனக்கு கொடுத்தாங்களா? பிடிக்காதான்னு கேட்டோல. அதே பிடிக்காதா? இது என்ன அமைச்சர் மீச வாய்க்கு மேல இருக்கு, உங்களுக்கு வாய் 2 உதட்டுக்கு கீழே இருக்கு. அது யூரியா போட்டு வளர்த்துட்டு இருக்கு. யூரியா போடுங்க. நம்ம சொன்ன மாதிரி அறுவடை இருக்கும். அதோட 97 1997 அறுவடை 1997. அப்பதான் அறுவடை. அவதான் யாரும் இருக்க மாட்டாங்கன்னு. அது வரைக்கும் ஆமா வடை. ஆமா உடைய அப்புறம் பருப்போட உளுந்த வடை. ஏன்னா தனியா தொங்குற மாதிரி அது. அது என் மீசை எல்லாம் என்ன சொன்னாலும் கேட்க. அது தம்பி நீ உட்கார், நான் பேசிக்கிறேன். சரி சரி என்ன சொன்னாலும் கேட்குமா? நீ சிப்ப போட்டு உட்காரு. சிப்பு இல்லையா? போட்டுதான் உட்காந்துருக்கேன். இல்ல கைமுட்டி ஓடாது. அமைச்சர் ஓய் நீங்க ஏன் அங்க போறீங்க? இங்க உள்ள சொல்லுங்க, என்ன சொன்னாலும் கேட்குமா மீச? மீசை என்ன சொன்னாலும் கேட்கு. இங்க ஒரு தடவை கேட்க சொல்லுங்க. மீசை ஆடு அப்படின்னு சொன்னா என் மீசை ஆடு. மீச ஆடு இந்தா. அப்படி நல்லபடியா சரி. பஞ்சார குடையில அடைக்க சொல்றீங்கல்ல? ஆமா எங்க அப்பா கிட்ட என்னைய பஞ்சார குடையில அடைக்க சொல்லி யோசனை சொன்னது யாரு? அடியே நீங்க தானே? எஸ் அமைச்சரே, உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. என்ன? என்னைய பஞ்சார குடையில அடைக்க சொல்லிட்டீங்கல்ல, ஆமா. கடைசியில நான் என்ன நிலைமைக்கு ஆளாகணும்? ஐயோ நோ நோ ப்ளீஸ். இல்ல அமைச்சரே, எங்க அப்பா கிட்ட என்னைய பஞ்சார குடையில அடைக்கணும்னு சொல்லி யோசனை நீங்க தானே சொன்னீங்க. உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க. என்னைய பஞ்சார குடையில அடைச்சதுக்கு அப்புறம் கடைசியில நான் என்ன நிலைமைக்கு ஆளாகணும், அதே நிலைமை உங்களுக்கு. கடைசியில நான் என்ன நிலைமைக்கு ஆளாகணும், அதே நிலைமை உங்களுக்கு வராது. பஞ்சார குடையிலயா? பாபா கவுத்துறோம். வந்து ஓகே நிஜமா அண்ணா கொஞ்சம் சென்று விட்டார்களா? அனுப்பிட்டு விட்டுட்டு அப்படி சொல்லுங்கள். அப்படி இப்படி இந்த அந்த பேரை அழைத்து வர மாட்டான். பாப்பாங்களா? ஆ. 7 இல்லை 7 குழந்தைகளை அழைத்து வாருங்கள். 7 சில்ட்ரன்ஸ். அப்படின்னா 7 குழந்தை. அப்படி சொல்லுங்கள். ஆங்கிலம் எல்லாம் தெரியாது. தெரியாது. போங்க வாங்க நான் உட்கார்ந்து அந்த வார்த்தையை விட்டுருங்க. ஆமா இப்ப எத்தனை குழந்தை? 7 குழந்தைகள். ஆமா 7 குழந்தை. ஒண்ணு இந்த இல்ல அது ஆம்பளை பையன். இப்பதான் எனக்கு சந்தேகம் வருது. என்ன? இந்த 7 குழந்தை பிறந்துச்சுல, அது உங்களுக்கு பிறந்ததா ஊரானுக்கு பிறந்ததா? மந்திரியாரு என்ன எனக்கு பிறந்த குழந்தைதான் இல்ல ஏன் சத்தியமா அப்படின்னு சந்தேகம்? சத்தியமா உங்களுக்கு பிறக்கலங்கிறேன். மந்திரியாரு என்ன வார்த்தை பேசுறீங்க? உண்மையைத்தான் சொல்லுவேன். என் வாயில என்னைக்கு போய் வர்றாரு? ஆயிரம் போய் வராங்க. அப்புறம் எப்படி போய் இது சொல்றீங்க? ஊரானுக்கு பிறந்ததுங்கிறேன். இல்ல ஊரானுக்கு தான் இல்ல பிறந்தது. மந்திரியாரு, உங்களுக்கு இல்ல, எனக்கு தாங்க. உங்களுக்கு பிறக்கல, ஊரானுக்கு தான் பிறந்தது. எப்படி? ஆண் குழந்தையா இருந்தா உங்களுக்கு பிறந்தது, ஆ, பெண் குழந்தையா இருந்தா ஊரானுக்கு பிறந்தது. விளக்கமா சொல்லுங்க. ஆமா, ஆண் குழந்தையா இருந்தா கடைசி வரைக்கும் உங்க கூட தான் இருக்கு.
இருக்கு கடைசி கடைசி வரையில் கடைசி வரையில் உங்க கூட தான் இருக்கு. ஆமா பெண் குழந்தை இருந்தா கடைசி வரையில் உங்க கூட இருக்குமா? திருமணம் கொடுத்து அடுத்த வீட்டுக்கு அனுப்பி விடுவோம். அப்ப அந்த அடுத்த வீடு யாரு வீடு? ஊரை வீடு தானே. ஆமா இவ்வளவு பேசுங்க, என்ன சாப்பிடுறீங்க? சுப்பரனை பிடிச்சிட்டு ஊருக்கு போறேன். அருமை கொஞ்சம் வைக்க பாருங்க. தென்காயி போய் பாருங்கள். அந்த 7 குழந்தை பஞ்சாயத்துல அனுப்பிச்சு வச்சீங்க. ஆமா வந்து பார்த்துட்டு வாங்க. கூப்பிட்டா ஆமா சின்ன குழந்தை பஞ்சாயத்துல ஓட்டு கூட்டி வச்சிருக்கு. எப்படி தூக்குது? போங்க. தென்காயி பிச்சு போடு நீ. ஆளை பாரு. ஆமா. எங்க வர? ஏய், மந்திரியே, எங்க அருமை பண்ணி அதுக்குள்ள கோயில் அதை விளையாடுறீங்க. மந்திரியே, கோழியா குழந்தை என்று கேட்டார்கள். உள்ளே இருப்பது அனைத்தும் கோழி என்று சொல்லிவிட்டு அப்படி அந்த கோழியாக பிறக்கும். கோழியாக பிறக்கும். கோழியாக பிறக்கும். சரிங்களா? இது என்ன சோதனை? வந்தவங்க யாருன்னு தெரியவில்லை. அங்கமா கண்ணன் என்று தெரிவித்தார்கள். கோழியை பற்றியோட குழந்தை என்று குழந்தை பற்றியோட கோழி என்று மாற்றி மாற்றி சொன்னதனால் அதாவது குழந்தையாக கோழியாக போவது சாபம் என்று தெரிவிக்கிறீர்கள். இறைவா, இது என்ன சோதனை? 40 வருடங்களாக புத்திரமிக்க மேலே பத்திரத்திருந்த கோட்டை பெருமாளுக்கும் கோட்டை கருப்பாய்க்கும் ஒரே பட்சத்தை 7 குழந்தைகள் விட்டு விட்டு என்னையும் கோழியாக ஆக்கிவிட்ட இறைவா, உன் மனம் கல்லாகி போய்விட்டது இறைவா, கல்லாகி போய்விட்டதா? கடவுள் கல்லா மனம் கல்லாய் போல மனிதர்களாலே மக்கள் அரங்கத்தில் வராது அவன் சாட்சி. சரிசெயல் செய்தவன் புத்திசாலி, அதை சகித்துக் கொண்டிருந்தவன் குற்றவாளி. சரிசெயல் செய்தவன் புத்திசாலி, அதை சகித்துக் கொண்டிருந்தவன் குற்றவாளி. உண்மையை சொல்லுவன் சரியானவன். உண்மையை சொல்லுவன் சரியானவன். இது உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம், உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம். கடவுளே கல்லாய் கல்லாய் போல மனிதர்களாலே. கடவுளே கல்லாய் கல்லாய் போல மனிதர்களாலே. சரிங்களா? இது ஏழுக்குள்ளே கொலையப்படுகிறது. நான் ஏன் வாழ வேண்டும்? எதற்காக வாழ வேண்டும்? யாருக்காக வாழ வேண்டும்? எங்காவது சில மாண்டு மடிந்து விடுகின்றேன். கோட்டை பெருமாளி, நீ சாக வேண்டியவர்கள்
வாழ பிறந்தவன். எப்படி என்றால் உனது குழந்தையோ 7 குழந்தையும் ஒரே உருமாறி 7 ஊரில் அமர்ந்து அம்மனாக அமர்ந்து அந்த நாட்டவனை என்னை கூத்தத்தி வளரும் கோவர்தத்தாரை மனத்தில் அரக்கன் ஒருவன் ஆணவம் கொள்கின்றான். அவனை கொள்வதற்காகவே பிறந்தவன். நீ ஒன்றுக்கு கவலைப்பட வேண்டாம். 8வதாக உனக்கு ஆண்வார்த்தை தருகின்றேன். அதை சென்று அரசு இருப்பாய். சரிவா, என்னுடைய வம்சத்தில் பிறந்த 7 பெண்களுக்கு தெய்வ குழந்தைகள் 7 ஊர் சென்று அருள்வாய்க்க சென்றிருக்கிறார்கள். அந்த பெரிய கருப்பு சின்ன கருப்பு துணை கொண்டு அந்த மைசோசனை அழிப்பதற்கு சென்றிருக்கிறார்கள். 8வதாக ஆண்கள் அவர்கள் தகுதி தெரிவிக்கிறீர்கள். தங்கள் சித்தம் என் பாக்கியம், நான் வருகின்றேன். அப்பா அப்பாடா அப்பாவே சொல்றே அப்பா. அந்த அமைச்சரோட பேச்சை கேட்டு என்ன பஞ்சார கூட அடைக்காதீங்கடா. அப்பவே சொல்லு அப்பா. நீங்க கேட்கல இங்க பாருக்கீங்க. சீக்கிரம் வந்து என்னை கூட்டிட்டு போங்க அப்பா. அத்தானி இல்லேனா ஆதரிக்க யார் இருக்கா? புதுச்சேல வாங்கி வந்து உன்னை போதச்ச ஏடும் பாப்பதற்கா? எத்தனை பிறவியோ இனி உன்முகத்தில் நான் முடிக்கே. எங்க போய் தேடுவேன் அம்மா பட்டக்கடலே நான் அழக்கே. நான் கண்ட கனவுல நந்தவனோ எரிந்தது. அந்த வனம் நீ என்று அப்புறம்தான் தெரிஞ்சது. கஷ்டப்பட்ட காலத்திலும் கலகலன்னு சிரிச்ச. கஷ்டப்பட்ட காலத்திலும் கலகலன்னு சிரிச்ச. கண்டாங்கி சேலையில என் கண்ணீரை தொடச்சு. கஷ்டப்பட்ட காலத்திலும் கலகலன்னு சிரிச்சு. கண்டாங்கி சேலையில என் கண்ணீரை தொடச்சு. கடைசி மூச்சு நிற்கிறப்போ என்ன தாயி நினைச்ச. கலங்கிடுவோம் பிள்ளையினா சாவக்கூட மறைச்ச. திருநீரை பூசின கை திருநீராய் ஆனதோ. திரும்பி வந்து பார்க்கிறப்போ தெய்வம் எங்கு போனதோ. என்ன போல பாவியாரோ இங்க வந்து புறக்களே. கொள்ளி வைக்கும் கொடுப்பினையும் எனக்கு இங்கே கிடைக்கலே. ஏன் கண்ணத்தில் விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும். ஏன் கண்ணத்துல விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும். அம்மா இல்ல கடவுளப்போ அம்மானுதான் அழட்டும். அம்மா இல்ல கடவுளப்போ அம்மானுதான் அழட்டும். 10 மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மாவும் பாத
நேம சொல்ல சொன்னே நேம சொல்ல சொன்னேன் நேம சொல்ல சொன்னேன் ஆடியஸ் ஆடியஸ் நேம சொல்லுங்க. மகாலட்சுமி அடியூஸ் நபர்கள் 100 ரூபாய் அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள். அப்புறம் அண்ணா குட்டியப்பண்ணன் அவர்கள் 100 ரூபாய் அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள். அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. அப்பா எங்கப்பா இருக்கீங்க? அப்பா அப்பா இப்ப நம்மளை கூட்டிட்டு போக வரலையே. அப்பா முத்தப்பா அவர்களுடைய பாடல் கண்ணத்திறந்தால் ஒளியிலே அப்படின்னு ஒரு பாடலை பாட சொல்லி அனுப்பி கேட்டாங்க.
கண்ணை துறந்தா ஒளி இல்ல, காலை எடுத்தா நடவல்ல, உன்னை நினைச்சு வாழ்ந்து வந்தேன் மனசிலே, அது மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே. கண்ணை துறந்தா ஒளி இல்ல, காலை எடுத்தா நடவல்ல, உன்னை நினைச்சு வாழ்ந்து வந்தேன் மனசிலே, அது மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே. இப்போ மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே. கண்ணத்திரத்தா ஒளியிலே, கண்ணத்திரத்தா ஒளியிலே, கலையெடுத்த மலரிலே, பொன்னிலத்தை போன்றதே மனதிலே, அது மனதில் போனதென்ன ஆசையே, அது மனதில் போனதென்ன ஆசையே. உன்னை நினைச்சு வாழ்ந்தனே, உள்ளலோக அழுதனே. ஒன்றே வாழ்ந்தே உயிர் ஊழலிலே. உன்னை நினைச்சு நானும் உன்னை நினைச்சு வாழ்ந்தனே, உள்ளலோக அழுதனே. கண்ணா கண்ணா என்று சொன்னதெல்லாம் உண்மையா? நம்ம காதலுக்கு ஜாதி ஒரு தொல்லையா? கண்ணை துறந்தா ஒளியில, காலை எடுத்தா நடவல்ல, உன்னை நினைச்சு வாழ்ந்து வந்தேன் மனசிலே, அது மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே. காதல் வந்தது முன்னாலே, கவலை வந்தது பின்னாலே. காதல் வந்ததே உனக்கு, காதல் வந்தது முன்னாலே, காதல் பின்னாலே. காதல் வந்தது முன்னாலே, கவலை வந்தது பின்னாலே. ஜாதி மதம் பார்த்து நாம பழகல, அந்த சங்கதியோ உனக்கு இன்னும் புரியல. ஜாதி மதம் பார்த்து நாம பழகல, அந்த சங்கதியோ உனக்கு இன்னும் புரியல. கண்ணை திறந்தா ஒளியிலே, காலை எடுத்தா நடவல்ல, உன்னை நினைச்சு அது மண்ணா கரைஞ்சு போனதென்ன ஆசையே. ஊருக்கெல்லாம் கேட்கவா இந்த பாட்ட பாடுவேன். ஊருக்கெல்லாம் கேட்கவா இந்த பாட்டு பாடு. ஊருக்கெல்லாம் கேட்கவா இந்த பாட்ட பாடுவேன். உனக்கு மட்டும் கேட்டா போதும் ராசாவே. ஆஹா. என் உள்ள உனக்கு தெரிஞ்சா போதும் ராசாவே. உனக்கு மட்டும் கேட்டா போதும் ராசாவே. என் உள்ள உனக்கு தெரிஞ்சா போதும் ராசாவே. கண்ணை துறந்தா ஒளியிலே, காலை எடுத்தா நடவல்ல, உன்னை நினைச்சு வாழ்ந்து வந்தேன் மனசிலே, அது மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே. இப்போ மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே. நன்றி. அந்த அளவுக்கு அருமையா பாடுறா அப்படின்னா அருமையான ஒளிபெருக்கி. ஆமா. இந்த பேரும் புகழும் இந்த ஒளிபெருக்கிக்கே சாரும். விஜயலட்சுமி ஆடியோஸ், விஜயலட்சுமி. நன்றி. அப்பா அப்பாவே இன்னும் நம்மளை கூட்டிட்டு போக வரலையே, நம்ம எதுக்காக உயிரோடு இருக்கணும்? இதோ இப்பொழுதே என்னுடைய மறைத்துக் கொள்கிறேன். அம்மா தெலுங்காயி, நீ சாக பிறந்தவள், வாழ பிறந்தவள். எப்படி என்றால் நீயும் 7 குழந்தையும் ஒரே உருவமாறி மகமாயாக அவதாரம் எடுத்து அந்த நாட்டமன் எல்லை கூட்டத்தி பள்ளம் கோபக்கத்தாரை வளர்த்து அரக்கன் ஒருவன் ஆணவன் கொண்டு காண்கிறாளா? அவனை கொள்வதற்காகவே பிறந்தவன். நீ ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம். அந்த மைசூர் அரக்கனை வென்றுவிட்டு மீண்டும் கைலாய வந்து சேர்வாய். அப்படி என்றால் இந்த பூலோகத்தில் பிறந்த காரணம் என்னவென்று
சற்று நொடியில் எனது உயிரை மாய்க்க துணிந்தேன். நான் அதற்காக சாக வேண்டும். அந்த அரக்கனை அழிக்க பிறந்தவன் நான் அதற்காக சாக வேண்டும். அப்படி என்றால் நான் தான் காளி, நான் தான் மாறி, நான் தான் இல்லை, நான் தான் நான் தான் இந்த பெண் பிறந்த நாயகியும் கூட. அப்படி இருக்கையில் எப்படி நான் சாக துணிந்தேன்? அந்த அரக்கனை அழிக்க வேண்டும். அந்த அரக்கனை அழிக்க வேண்டும் என்றான். உடுக்கை பிறந்தது என் உத்ராஜ பூமியிலே, பம்பை பிறந்தது மேல்மலையனூர் கோவிலிலே. உடுக்கை பிறந்தது என் உத்ராஜ பூமியிலே, பம்பை பிறந்தது மேல்மலையனூர் கோவிலிலே. சூலம் பிறந்தது என் சோட்டாணி கரையிலே, வேம்பு பிறந்தது என் சமயபுரம் சோழனிலே. எழுதி பாடுகின்ற ஏழுமான மன்னரே, நடந்தே சூழக் கொண்டு பாவிகளை அழித்தவே. விண்ணையும் மண்ணையும் காக்க வந்த விஸ்வரூப திருநாளே தங்கத்திருந்தோ, 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 ஊராளும் தேவி உன் வாசல் நாடி, தாயினே துணையென்று வந்தேனம்மா. காதலினே மனதிலே மாயம்மா, ஆவேசதாரி பூவாடை தாரி, மணிப்பேச்சையுனை கேட்டு வந்தேனம்மா. வாங்கையாரத்தந்து காப்பாயம்மா. உடுக்கை பிறந்தது என் உத்ராஜ பூமியிலே, பம்பை பிறந்தது மேல்மலையனூர் கோவிலிலே. பம்பை நெருப்பு கொதிக்க கொதிக்க கண்ணலை அள்ளி தொழிக்க தொழிக்க படவிட்டு அப்பள் நான் அவடி வந்தேனே. என் சத்தியம் தான் என்று சொல்ல வந்தேனே. எனது பக்தனை ஏமாற்றிய பாவமே, அதனால் மீது கடக்காத கோபமே. விண்ணுறுத்தி வாழை பறித்த ரோகம் உனது சாபமே. பம்பை நெருப்பு கொதிக்க கொதிக்க கண்ணலை அள்ளி தொழிக்க தொழிக்க கண்ணிலே தவம் புரியும் பெண்ணாடினானே. ஜோதியிலே தோன்றி வந்த காளியும் நானே. கடலில் கரையில் நடக்கும் மாயம் நாடுதானடி, உலகில் கரையில் நின்று நடனம் செய்து மாறடி. அந்தரத்தில் வந்து கொண்டால் சக்தி நானடி. உடுக்கை பிறந்தது என் உத்ராஜ பூமியிலே, பம்பை பிறந்தது மேல்மலையனூர் கோவிலிலே. சூலம் பிறந்தது என் சோட்டாணி கரையிலே, வேம்பு பிறந்தது என் சமயபுரம் சோழனிலே. எழுதி பாடுகின்ற ஏழுமான மன்னரே, நடந்தே சூழக் கொண்டு பாவிகளை அழித்தவே. விண்ணையும் மண்ணையும் காக்க வந்த விஸ்வரூப திருநாளே தங்கத்திருந்தோ, 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 அப்படி என்றார். அந்த அரண்மனை அழிக்க வேண்டும் என்றார். என்னால் மட்டும் முடியாது. எனக்கு பக்கத்து துணையாக பாதுகாப்பாக கூட துணையாக வந்த சின்ன கற்பனையை பெரிய கற்பனை அடைக்க வேண்டும். தூங்குற எல்லாரும் எதிர்த்து உட்கார்ந்து சொல்லுங்க. இதுவரைக்கும் பாடணும் வேற, இதுக்கு மேல கருப்பசாமி ஆடி வர போறாங்க. கோவில் அண்ணு கருப்பசாமி தீப்பந்தம் முடிச்சு ஆடி வருவாங்க. சாமி வந்து யாரு கிடையாது விழுந்துட்டாங்கன்னா கேள்வியில பாடு கிடையாது. எங்களுக்கு தெரியாது, இந்த மேல தோஷம் கிடையாது. அப்புறம் படிக்க தூங்குங்க, பயந்து போயிட்டீங்கன்னா அப்புறம் எங்களை தேடி நட்டத்துக்கு தான் வரணும். அதனால தூங்குற எல்லாரும் தூங்குற ஆள் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. தூங்குற ஆளை பூரா எழுப்பு சொல்லி பூரா பக்கத்துல தூங்குன்னு உட்காந்துருக்கீங்க. இந்த தூங்குற பத்தியலா அவங்க மேல தோஷம் கிடையாது. மகமாயி நடந்த விடியவே யார் கண்ணார பாக்குறாங்களோ பல கும்பாபிஷேகம் பார்த்ததுக்கு சமம். அந்த புண்ணியம் கிடைக்கும். இந்த தூங்குற பத்தியலா அவங்க மேல எல்லாம் தோஷம் கிடையாது. யார் யார் தூங்க விட்டு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்களோ உங்க எல்லாரும் மேல இந்த தோஷம். எங்க மேல தோஷம் இல்லை எங்களுக்கு தெரியாது. அதனால தூங்க என்ன தப்புல சொல்லி எழுப்பாம இருக்கிறீங்க.
நெசவன உள்ள போனோட கருப்பசாமி தான் வெளியில வரான். எந்திரி 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 ஆத்தா கருப்பசாமி தீப்பந்த முடிச்சு நிக்குது கோயில்ல. ஒரு ஆத்தா கத்தடி அப்படியே திரண்டு கொண்டு கருப்பசாமி எப்படி வர தெரியுமா? மத்திய கிளம்பிட்டாரு புரியா? ஆத்தா பூரா எந்திரிச்சு உட்காரு. அங்க பாரு கோயில்ல தீப்பந்த முடிச்சு நிக்குது கருப்பசாமி. எடுத்து வைக்கோ கால்களுக்கு கருப்பா எல்லாரும் எந்திரிச்சிட்டாங்க. இந்த 4 பேர் மட்டும் எந்திரிக்கவே மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாங்க. சொல்லிட்டேன் நாளைக்கு நீங்க நத்தத்தை தேடி வரணும். அப்புறம் பணம் காசு நிறைய அள்ளிட்டு வாங்க, கொஞ்சமா வாங்க மாட்டேன். அடே சின்ன கருப்பு, அடே பெரிய கருப்பு, ஆபத்து ஆபத்து ஆபத்து. Hello. தென்காடு ராமனுக்கு பேரிட்டார் காரியம் வளர்ந்தாண்ட பயமிந்தாண்ட வெளிய பிறந்தாய் மலையாள கருப்பையாளி பெருமந்த ஐக்கினாடு வண்ட துறைய வணங்க முடிய வளர்த்தாள்
வல்ல நாட்டி பூங்கருப்பு ஏ சண்டி கருப்பையா என் சண்டி கருப்பையா வண்டி கருப்பையா லாவாடி கருப்பையா சுந்தரலிங்க கருப்பையா சாவகரிக்கு வந்த சரணகிரி மகனைய வடிச்சி சாய்ந்த வர கண்ணுக்குமே அந்த மதுரை நல்ல அந்த மதுரை நல்ல குல ஜலக்கடி மைதான விட்டு கருப்பாய் விட்டு வருது பார் ஆண்பனை பெண்பனை கண் குடித்து